அம்மாவின் இந்த அவதார காலத்தில் அவள் கூடவே போகிறோம், ஓடுகிறோம், பேசுகிறோம், பழகுகிறோம். எந்த ஜென்மத்தில் இப்படி ஓர் அரிய வாய்ப்பு கிடைக்கப் போகிறது? எனவே கிடைக்கிற சந்தர்ப்பங்களை விட்டுவிடக் கூடாது என்பதில் நாம் குறியாக இருக்க வேண்டும் அல்லவா? அம்மா, கருமச் சட்டம் என்ற ஒரு காரணத்தை வைத்து ஏதாவதொரு நோய் நொடி கொடுத்து என்னை மூலையில் முடக்கி வைத்து விடாதே. அப்படி கொடுப்பதானால் அடுத்து வரும் ஜென்மத்தில் வைத்துக் கொள். இந்த ஜென்மத்தில் உன்னை விட்டு அகலாதபடி என்னையும் இழுத்து கொண்டு போ. உன் அவதார காலலி லைகளை அனுபவிக்க வேண்டும். அந்த வாய்ப்பும் ஆனந்தமும் இந்த ஆன்மாவிற்கு கொடு என்றெல்லாம் அம்மாவிற்கு அடிக்கடி விண்ணம் போடும் ஆன்மா இது. அந்த விண்ணப்பத்தை அம்மா புறக்கணிக்கவில்லை. அவள் கருணை ஒதுக்கவில்லை. அம்மா ஒருமுறை கூறியபோது அற்புதமான கருத்து ஒன்றை கூறினாள். உலகியல், ஆன்மீகம் என்ற இரண்டிற்கும் உள்ள வித்தியாசத்தை கூறினாள். உலகியலிலிருந்து ஆன்மீகத்தை பார்ப்பதற்கும் ஆன்மீகத்திலிருந்து உலகியலை பார்ப்பதற்கும் வித்தியாசம் உண்டு. உலகியலிலிருந்து ஆன்மீகத்தை பார்ப்பது வெளிச்சத்திலிருந்து கொண்டு இருட்டை பார்ப்பதற்குச் சமம். ஆன்மீகத்திலிருந்து கொண்டு உலகியலை பார்ப்பது இருட்டிலிருந்து கொண்டு வெளிச்சத்தை பார்ப்பதற்குச் சமம். வெளிச்சத்திலிருந்து கொண்டு இருட்டை பார்க்கும்போது இருட்டினை மட்டும்தான் பார்க்க முடியும். இருட்டிலிருந்து கொண்டு வெளிச்சத்தை பார்க்கும் போது வெளிச்சமும் தெரியும், இருட்டும் தெரியும், இருட்டில் உள்ள பொருட்களும் தெரியும் என்றாள். ஆன்மீகத்தில் உள்ளவர்கள் சொல்கிற பல உண்மைகளை உலகியல் வசப்பட்ட மக்களால் ஜீரணித்துக் கொள்ள முடியவில்லையே. அவர்கள் வெளிச்சத்தில் இருந்து கொண்டு இருட்டை பார்க்கின்றார்கள். அவர்களுக்கு இருட்டில் உள்ள பொருட்கள் தெரிவதில்லை. இருட்டு என்ற ஒன்று மட்டும்தான் தெரிகிறது. ஆன்மீகவாதிகளுக்கோ இருட்டும் தெரிகிறது, இருட்டில் உள்ள பொருட்களும் தெரிகின்றன, இருட்டில் உள்ள உண்மைகளும் தெரிகின்றன. இந்த அவதார காலத்தில் தன்னை நெருங்கிய ஆயிரக்கணக்கான ஆன்மாக்களுக்கு அம்மா இருட்டையும் காட்டி, இருட்டில் உள்ள உண்மைகளையும் காட்டி, இருட்டில் உள்ள பொருட்களையும் காட்டியிருக்கின்றார்கள். அம்மா அடிக்கடி அடிமட்டம் நடுமட்டம் நன்றாக வலுவாக இருக்க வேண்டும் என்ற கவலையை தெரிவிப்பாள். மேல் மட்டத்தை திருத்த முடியாது என்பாள். ஒரு அம்மாவின் தொண்டரோடு பேசிக் கொண்டிருந்தோம். அவருக்கு அம்மாவின் கணக்கு பற்றிய ஒரு நுட்பமான தகவல் ஒன்றைச் சொன்னார். ஓர் அம்மையார், குழந்தை பேரில்லை. அவர் நம் அம்மாவிடம் வந்தார். உனக்கு குழந்தை பாக்கியம் தருகிறேன் என்றாளாம் அம்மா. ஆண்டுகள் சில கடந்தன. அந்த அம்மையார் மன்றத்தில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டு விடாமல் தொண்டு செய்து வந்தார். அக்கம் பக்கத்தார் இவள் என்னமோ ஓம் சக்தி, ஓம் சக்தி என்று அலைகிறாள். அந்த ஓம் சக்தியோ இவளுக்கு குழந்தை பிறக்க வழி செய்ய காணோம், சரியான பைத்தியக்காரி என்று கூறுவதோடு நில்லாமல் அம்மாவையும் கேலியும் கிண்டலும் செய்வார்களாம். அது பொறுக்காமல் அவர் அம்மாவிடம் வந்தார். தாயே, எனக்கு குழந்தையுண்டா இல்லையா என்பதைச் சொல். நீ என்ன சொன்னாலும் சம்மதமே. மற்றவர்கள் உன்னை கேலியும் கிண்டலும் செய்வதை என்னால் தாங்க முடியவில்லை என்றார். அது கேட்டு அம்மா சொன்னாளாம். மகளே, மற்றவர்கள் என்னை நிந்திப்பது பற்றிய கவலை உனக்கு வேண்டாம். அவர்கள் சொல்வதையெல்லாம் ஒரு காதினால் வாங்கி இன்னொரு காதினால் விட்டுவிடு. அவர்கள் என்னை நிந்திக்கிறார்களே என்பதற்காக இப்போது உனக்கு குழந்தை வரம் கொடுத்தால் என்ன நடக்கும் தெரியுமா? உனக்கு பிறக்கிற குழந்தை ஊனமுள்ளதாக பிறக்கும். அது மட்டுமல்ல மகளே, நான் உன்னுடைய ஊழ்வினை, உன் தாய் தகப்பன் ஊழ்வினை, உனக்கு பிறக்கப் போகும் அந்த ஆன்மாவின் ஊழ்வினை எல்லாவற்றையும் கணக்கு பார்த்தே கொடுக்க வேண்டியிருக்கிறது. நேரம் காலம் பார்த்தே கொடுக்க வேண்டியிருக்கிறது. அதுவரை நீ பொறுமையாகத்தான் இருக்க வேண்டும் என்றாளாம் அன்னை.